நான் மிக முக்கியமான ஒரு காரியத்தை இன்றைக்கு உங்களோடு கூட நான் பேச போகிறேன். சிலுவையை குறித்த உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது என்று சொல்லி இதனுடைய வார்த்தை சொல்கிறது. ஆகவே நாங்கள் சிலுவையை குறித்து நாங்கள் தியானிக்கிற பொழுது அது எங்களுடைய வாழ்க்கையிலே மிக மிக ஆசீர்வாதமான ஒரு காரியமாய் இருக்கிறது. இன்றைக்கு சிலுவையிலே இயேசு எங்களுடைய பாவங்களை சுமந்தார், எங்களை பாவத்திலிருந்து அந்த சாபத்திலிருந்து அவர் எங்களை விடுதலை ஆக்கினார் என்று சொல்லி நாங்கள் எல்லாருமே விசுவாசிக்கிறோம். நான் விசுவாசிக்கிறேன், நீங்களும் அதை விசுவாசிப்பீர்கள் என்று சொல்லி. அதே போல எங்களுடைய நோய்களை அவர் சிலுவையிலே சுமந்தார். நாங்கள் வியாதியோடு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, வியாதியிலிருந்து அவர் எங்களுக்கு விடுதலையை கொடுத்திருக்கிறார். அவருடைய தழும்புகளாலே நாங்கள் சுகமாகிறோம், குணமாகிறோம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகவே இதையும் ஒரு சிலர் விசுவாசிக்கிறார்கள், நம்புகிறார்கள். இதற்கு மேல அப்பாற்பட்ட இன்னொரு விஷயத்தை நான் உங்கள் மத்தியில் இன்றைக்கு நான் பேச போகிறேன். 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 9வது வசனம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. விசுவாசிப்பீங்கன்னு சொன்னா ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு பாவம் மன்னிக்கப்பட்டது, நான் பாவி அல்ல, நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன், அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி விசுவாசிக்கிறது என்னுடைய பிள்ளைகள். என்னுடைய வியாதியை இயேசு சுமந்திருக்கிறார், நான் சுகமாக இருக்கிறேன் என்று சொல்லி நம்புகிற பிள்ளைகள், இந்த தரித்திரத்தை இயேசு சுமந்திருக்கிறார், என்னுடைய தரித்திரத்தை இயேசு சுமந்திருக்கிறார், என்னை ஐஸ்வர்யவானாய் அவர் மாற்றியிருக்கிறார் என்பதை இன்றைக்கு விசுவாசிப்பதற்கு அநேகர் தங்களுடைய சிந்தைக்கு இடம் கொடுப்பதில்லை. நினைப்பில் இருக்கிற உங்களை நான் பார்த்து சொல்லுகிறேன், இந்த சிலுவையை குறித்த இந்த உபதேசம், இயேசு சிலுவைக்கு போனதுல ஒரு நன்மை இருக்கிறது. ஒன்று இது, உங்களுடைய தரித்திரத்தை அவர் சிலுவையிலே சுமந்து விட்டார். உங்கள் தரித்திரத்தை அவர் சுமந்ததுனால அவர் தரித்திரராய் மாறினார். அந்த இடத்திலே இயேசு தரித்திரர் கிடையாது, இயேசு பாவி கிடையாது, இயேசு வியாதிஸ்தர் கிடையாது. ஆனால் அவர் எப்ப இதெல்லாம் ஏற்றுக்கொண்டார் என்றால் சிலுவையிலே என்னுடைய உங்களுடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டார், என்னுடைய உங்களுடைய வியாதிகளை அவர் ஏற்றுக்கொண்டார், என்னுடைய உங்களுடைய தரித்திரத்தை அவர் சிலுவையிலே சுமந்திருக்கிறார். இதைத்தான் அப்போஸ்தலன் பவுல் இங்கே சொல்கிறார். இயேசுவை குறித்து வேதம் சொல்கிறது, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும், நம்முடைய தேவன் ஐஸ்வர்யம் உள்ளவர். இன்றைக்கு ஏன் இந்த ஐஸ்வர்யத்தை தேவனுடைய பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையிலே சுதந்திரித்துக் கொள்ள முடியாமல் இருக்கிறது என்று சொன்னால், இன்றைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகள் கடவுளை, இயேசுவை ஒரு தரித்திரராகவே பார்க்கிறார்கள், இயேசுவை ஒரு ஏழை சாமியாக வேண்டிக்கு பார்க்கிறார்கள். அவர் எப்ப ஏழையானார், எப்ப தரித்திரர் ஆனார் என்று சொன்னால், அவர் வாழும் பொழுது, இயேசு பிறக்கும் பொழுது தரித்திரர் இல்லை, இயேசு இந்த பூமியில வாழுகிற பொழுது அவர் தரித்திரர் இல்லை, அவர் இந்த பூமியில ஊழியங்களை செய்யும் பொழுது அவர் தரித்திரர் இல்லை. அவர் எப்ப தரித்திரர் ஆனார் என்று சொன்னால் சிலுவையிலே. ஏன் தரித்திரர் ஆனார்? என்னுடைய உங்களுடைய தரித்திரம் அவரிடத்திலே கடந்து போனது, அவருடைய ஐஸ்வர்யம் என்னிடத்திலே கடந்து வந்தது. இதுதான் சத்தியம். மிக கவனமாக கவனியுங்கள். அவர் சிலுவையிலே தரித்திரர் ஆனார். அவர் பாவி. எப்ப பாவி ஆனார்? அவர் பாவமாக்கப்பட்டார். அவர் பாவி கிடையாது, பிறக்கும் பொழுது அவர் பாவி அல்ல, இந்த பூமியில வாழும் பொழுது இயேசு பாவி அல்ல, அவர் ஊழியங்கள் செய்யும் போது பாவி அல்ல. எப்ப அவர் பாவியானார்? சிலுவைக்கு அவர் போகிற பொழுது என்னுடைய உங்களுடைய பாவங்களை அவர் சுமந்தார், என்னுடைய உங்களுடைய வியாதியை அவர் சுமந்தார். அப்ப இயேசு ஐஸ்வர்யம் உள்ளவர், அவர் சிலுவையிலே தரித்திரரானார். அந்த சிலுவையிலே தொங்குகிற பொழுது அவருக்கு யாருமே இல்லை, அந்த இடத்துல ஒன்றுமே இல்லை, ஒரு துணி கூட இல்லாமல் அந்த இடத்துல தொங்கிக் கொண்டிருந்தார், தரித்திரரானார். தாகம் தாகம் என்று கத்தினார், ஒரு தண்ணி கொடுக்க ஒருத்தர் இல்லை. எப்படி? என்னுடைய உங்களுடைய தரித்திரம் அவரிடத்திலே கடந்து போனது. ஆனால் அவர் தரித்திரரா? இல்ல, அவர் ஐஸ்வர்யவான். வேதம் சொல்கிறது, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவரா இருந்தும் ஏன் தரித்திரரானார்? என்னையும் உங்களையும் ஐஸ்வர்யவான்களாய் அவர் மாற்றும்படிக்கு அவர் தரித்திரரானார். ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தை நீங்கள் விசுவாசிக்கிற பொழுது, அவர் ஐஸ்வர்யம் உள்ள தேவன் உங்களை ஐஸ்வர்யவான்களாய் மாற்றும்படிக்கு அவர் தரித்திரராய் மாறியிருக்கிறார். ஆகவே நீங்கள் பாவத்தை அவர் சுமந்திருக்கிறார் என்று சொல்லி விசுவாசிக்கிற பொழுது நீங்கள் நீதிமானாக்கப்படுகிறீர்கள். உங்களுடைய வியாதியை அவர் சுமந்திருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் விசுவாசிக்கிற பொழுது நீங்கள் சுகவான்களாய் சுகமாக்கப்படுகிறீர்கள், குணமாக்கப்படுகிறீர்கள்.
அதே போல உங்களுடைய தரித்திரத்தை அவர் சுமந்திருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் விசுவாசிக்கிற பொழுது நீங்கள் ஐஸ்வர்யவான்களாய் மாறுகிறீர்கள். விசுவாசித்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கு இந்த ராத்திரி வேளையில இந்த சத்தியத்தை மிக கவனமாக கவனிங்க. இது மிக முக்கியமான ஒரு காரியம். ஏன்னு சொன்னால் இன்றைக்கு இந்த சத்தியம் புரியாதனால இன்றைக்கு அநேக கடவுளுடைய பிள்ளைகள் இன்னும் தரித்திரத்திலே வறுமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு தரித்திரம் அவர்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது. வறுமை அவர்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது. ஒரு விரும்பின ஒரு உணவை வாங்கி சாப்பிட முடியல. அவர்கள் அந்த உணவை வாங்குற பொழுது அவர்கள் எது தீர்மானிக்குதுன்னு சொன்னால் பணம், காசு தான் தீர்மானிக்குது. சில நேரம் வறுமை அது தீர்மானிக்குது. நீ இது வாங்க முடியாது, நீ இதை சாப்பிட முடியாது. ஒரு விரும்பின உடையை உடுத்த முடியாதபடிக்கு இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கையிலே பணம் தீர்மானிக்குது. பணம் அவர்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது. அவருடைய தரித்திரம் வறுமை அடிமைப்படுத்தி வைத்திருக்குது. நீ இதை வாங்க முடியாது. விரும்பின வாகனத்தை வாங்க முடியாத படிக்கு, விரும்பின வாகனத்தில் போக முடியாத படிக்கு அவருடைய தரித்திரம் பணம் தான் தீர்மானிக்குது. நீ எதை செய்யணும். ஒரு பிள்ளைகள் நல்ல பாடசாலைகளை படிக்க முடியாத படிக்கு பணம் தான் தீர்மானிக்குது. இந்த பிள்ளை எங்க படிக்கணும்னு சொல்லி. எனக்கு பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் மனுஷனை படைக்கும் பொழுது எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுகிற அதிகாரத்தை தேவன் இந்த மனுஷனுக்கு கொடுக்கிறார். நீங்கள் வறுமையை ஆண்டு கொள்ள வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையில தரித்திரத்தை நீங்கள் ஆண்டு கொள்ள முடியும் என்கிற நற்செய்தியை நான் உங்களுக்கு இந்த ராத்திரி வேளையிலே சொல்லுகிறேன். நீங்கள் அதை ஆண்டு கொள்ள முடியும். அந்த அதிகாரம் உங்களிடத்திலே இருக்கிறது. அந்த அதிகாரம் உங்களிடத்திலே இருக்கிறது. ஒருவேளை பணம் தான் உங்களை தீர்மானிக்கும் என்று சொன்னால், நீங்க என்ன செய்ய வேண்டும் என்பதை பணம் தான் தீர்மானிக்கும் என்று சொன்னால், நீங்கள் பணத்துக்கு அடிமைகளாக இருக்கிறீர்கள். எனக்கு பிரியமானதோடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் ஐஸ்வர்ய சம்பன்னராயிருக்கிறார். அவர் யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னராயிருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நம் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்களை ஆசீர்வதிக்கிறவர் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட ஒரு ஐஸ்வர்யம் உள்ள தேவனுக்கு பிள்ளைகளாயிருக்கிற நீங்கள் வறுமைக்கு தரித்திரத்துக்கு அடிமையாய் இருக்க முடியாது, இருக்கக்கூடாது. நான் விசுவாசிக்கிறேன், பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். எப்ப இந்த தெளிவு உங்களுக்கு வருகிறதோ, எப்ப இந்த சத்தியத்தை நீங்கள் சரியாக புரிந்து கொள்கிறீர்களோ, உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் தரித்திரத்திலிருந்து விடுதலையாக்கப்படுகிறீர்கள். அப்பொழுதுதான் நீங்கள் உங்களுடைய வறுமையிலிருந்து விடுதலையாக்கப்படுவீர்கள். அநேகருடைய வாழ்க்கையிலே வறுமை, தரித்திரம் இதுதான் தலையை தூக்கி காணப்படுகிறது. கடன், வேதம் உங்களை குறித்து சொல்கிறது, நீயோ கடன் கொடுப்பாய் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நீ கடன் வாங்காதிருப்பாய் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. உங்களை குறித்து தேவனுடைய வாக்குத்தத்தம் அதுதான். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அன்றைக்கு இருந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் எங்கே எங்கே சிந்தித்து பாருங்கள். இந்த ராத்திரி வேளையில சிந்தித்து பாருங்கள். எனக்கு பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஏன் இன்றைக்கு அநேகர் எங்களுக்கு இயேசுவை ஒரு ஏழை சாமியாகவே இன்றைக்கு காண்பித்ததுனால, அல்லாவிட்டால் இயேசுவை ஒரு ஏழை சாமியாகவே நீங்கள் பார்க்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கையிலும் அந்த ஏழ்மையோடையே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள், வறுமையோடையே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள், தரித்திரத்தோடையே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நம்முடைய தேவன், நீங்கள் ஆராதிக்கிற நம்முடைய தேவன் ஐஸ்வர்ய சம்பன்னராயிருக்கிறார். அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் அவர் ஐஸ்வர்யவானுங்க. நம்முடைய தேவன் ஐஸ்வர்யம் உள்ளவர். இந்த ஒரு தெளிவை உங்களுடைய சிந்தையில நீங்க கொடுங்க. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவர். அவர் பூமியில வாழ்ந்த நாட்களிலும் அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தார். அவர் தரித்திரமாய் வாழவில்லை. தெரியும், அவருக்கு ஒரு பொருளாளர் கூட வச்சிருந்தாரு. யாரு? ஜூதாஸ். அவன் பணப்பையை வைத்திருந்தான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவன் அவருக்குரிய அக்கௌண்டனா இருந்தான், பணப்பையை வச்சு கொண்டிருந்தான். இயேசு இந்த பூமியில வாழ்ந்த நாட்களை எதற்குமே அவர் கஷ்டப்பட்டதாய் சொல்லவில்லை. அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் இயேசு இந்த பூமியில வாழ்ந்தார். எதற்கும் அவர் அடிமையாயிருக்கவில்லை, எதுவும் அவரை அடிமைப்படுத்தவில்லை. அவர் எல்லாவற்றையும் அவர் ஆண்டு கொண்டார். எல்லாவற்றையும் ஆண்டு கொண்டார். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களை ஆண்டு கொண்டிருக்கிற அந்த தரித்திரத்தை நீங்கள் ஆண்டு கொள்ள வேண்டும். அதன் மீது அதிகாரத்தை நீங்கள் எடுக்க வேண்டும். சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள். இந்த சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். ரோமர் 10வது அதிகாரம் 11-12 வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ
அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஏன்? அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அடுத்த வசனம் சொல்லப்படுகிறது, ஜூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்கிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னராயிருக்கிறார். அதனாலதான் மேல் வசனம் சொல்லப்படுறது, நீங்கள் வெட்கப்படுவதில்லை, நீங்கள் வெட்கப்படுவதில்லை. ஏன்னா நம்முடைய தேவன் ஐஸ்வர்ய சம்பன்னர். நீங்கள் அவரிடத்துல வந்திருக்கிறீங்க. அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நீங்க அறிந்து கொள்ளுங்க. அதை நீங்கள் அறிந்து கொள்கிற பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் விடுதலையை பெற்றுக் கொள்கிறீர்கள். உங்களை ஆண்டு கொண்டிருக்கிற தரித்திரத்திலிருந்து நீங்கள் விடுதலையை பெற்றுக் கொள்கிறீர்கள். எனக்கு பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது என்று சொல்லி தேவன் சொன்னார். உங்களுடைய வாழ்க்கையில் அவர் கொடுக்கிற வாக்கு திட்டங்கள் இது. உங்களை குறித்து அவர் வைத்திருக்கிற சித்தம் இது. நீங்கள் ஒரு குறைவும் இல்லாமல் நீங்கள் வாழ வேண்டும். ஒரு குறைவும் இல்லாமல் நீங்கள் வாழ வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். அநேகருக்கு இந்த ஐஸ்வர்யம் என்ற அந்த பேரை கேட்டாலே அது ஏதோ பாவம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. நீங்க பரிசுத்த வேதாகமத்தை நீங்கள் ஆராய்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஐஸ்வர்யத்தை குறித்து, ஆசீர்வாதங்களை குறித்து தேவன் அவ்விதமாய் அவ்வளவு பேசுகிறார். தன்னுடைய பிள்ளைகள் ஐஸ்வர்யவான்களா இருக்க வேண்டும், ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். அநேகருடைய சிந்தையில் என்னடா, இது தேவனுடைய சித்தம் இல்ல, இது பாவம் என்கிற ஒரு எண்ணத்தோடு அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஐஸ்வர்யம் என்பது பாவம் என்றது அந்த சிந்தையில வாழ்கிறதுனால அவருடைய வாழ்க்கையில இந்த ஐஸ்வர்யத்தை அவர்கள் பார்க்க முடியாமல் இருக்கிறார்கள். ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியாமல் இருக்கிறார்கள். அவர்கள் அந்த ஐஸ்வர்யத்துக்கு தூரமாக இருக்கிறார்கள். ஏன்? அவருடைய சிந்தையிலே அந்த ஐஸ்வர்யத்தை குறித்து பிழையான ஒரு தவறான எண்ணம் இருக்கிறபடினாலே அந்த ஐஸ்வர்யத்தை அவர்களால் கிட்டி சேர முடியவில்லை. அப்படி ஐஸ்வர்யமா இருக்கிறவர்களையும் அவர்கள் தவறாக நினைக்கிறார்கள், தவறாக பேசுகிறார்கள். வேதம் சொல்லுகிறது, ஐஸ்வர்யவானை உன் மனதிலும் நிந்தியாதே என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்படி நிந்திக்கிற பொழுது அந்த ஐஸ்வர்யம் உங்கள்கிட்ட வராது, அந்த ஆசீர்வாதம் உங்கள்கிட்ட வராது. இவர்கள் என்ன நினைக்கிறார்கள்? ஜெபிப்பது மட்டும்தான் கடவுளுக்கு பிடிக்கும், ஊழியம் செய்வது மட்டும்தான் கடவுள் விரும்புகிறார், ஒரு தொழில் செய்வதையோ, நல்ல ஐஸ்வர்யவான்களா இருப்பதையோ, ஆசீர்வாதமா இருப்பதையோ தேவன் விரும்புவதில்லை என்று சொல்லி அநேகர் நினைக்கிறார்கள். ஒருவேளை நீங்க அப்படிப்பட்ட எண்ணத்தோடு இருப்பீங்கன்னு சொன்னா, இன்றைக்கு உங்களுடைய எண்ணத்தை மாற்றிக்கொள்ளுங்கள், உங்களுடைய சிந்தையை மாற்றிக்கொள்ளுங்கள். ஐஸ்வர்யம் தேவன் இடத்தில் இருந்து வருகிறது. கர்த்தருடைய ஆசீர்வாதமே உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை தரும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதனுடைய அவர் வேதனையை கூட்டார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எனக்கு பிரியமானதோடைய பிள்ளைகளே, இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். உபாகமம் 8வது அதிகாரத்திலே 18வது வசனம் இப்படியாக சொல்கிறது, அவர் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவரா. ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை தருகிறவர் கர்த்தருங்க. பலனை தருகிறவர் கர்த்தர். நீங்க ஒரு ஐஸ்வர்யவானை பார்த்து நீங்க பேசுறீங்க, அவனை பார்த்து நீங்க திட்டுறீங்க, அவன் பிழையான வழியில இருக்கிறான், அது பிழை என்று சொல்லி சொல்றீங்கன்னு சொன்னா, நீங்கள் அவனை பேசவில்லை, அவனுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுத்த, அந்த ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கு பலனை கொடுத்த கடவுளை நீங்கள் நிந்திக்கிறீர்கள். எப்படி அந்த ஐஸ்வர்யம் உங்களிடத்திலே வரும்? சிந்தித்து பாருங்கள். நீங்கள் கடவுளை நிந்திக்கிறீர்கள், கடவுளை தூசிக்கிறீர்கள். ஒருத்தன் ஆசீர்வாதமா இருக்கிறானா அவனை வாழ்த்துங்க, அவனை போய் வாழ்த்துங்க சந்தோஷமா, அந்த ஆசீர்வாதம் உங்கள்கிட்ட வரும். ஒருத்தர் நல்ல வீடு கட்டி இருக்கிறானா அவனை வாழ்த்துங்க, நாளைக்கு நீங்கள் நல்ல ஒரு வீடு கட்டுவீங்க. ஒருத்தர் நல்ல வாகனம் எடுத்திருக்கானா அவனை வாழ்த்துங்க, அவன் மேல பொறாம கொள்ளாதீங்க, எரிச்சல் படாதீங்க, கோவப்படாதீங்க, வாழ்த்துங்க. ஏன்னா அது அவனுக்கு செய்தது கர்த்தர், கர்த்தரதை செய்திருக்கிறார். நீங்கள் அப்படி வாழ்த்தும் பொழுது நீங்கள் தேவனை வாழ்த்துகிறீர்கள். அவனை ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கு பலனை கொடுத்த கர்த்தரை நீங்கள் வாழ்த்துகிறீர்கள். ஆகவே பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இதை குறித்து உங்களுக்கு இன்னும் சந்தேகங்கள் இருக்கும்னு சொன்னால் நீங்கள் என்னுடைய தொலைபேசி நம்பருக்கு என்னுடைய அழைப்பு எடுங்க. நான் உங்களுக்கு இதை குறித்து இன்னும் ஆழமான பல ஆதார வசனங்களை நான் உங்களுக்கு காண்பிப்பேன். உங்களுடைய வாழ்க்கை மாற வேண்டும் என்று சொல்லி நானும் விரும்புகிறேன், தேவனும் விரும்புகிறார். நீங்கள் தரித்திரத்தில் இருக்கக்கூடாது, வறுமையில் இருக்கக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் நன்மையை சுதந்திரித்துக் கொள்கிறவர்களாய் மற்றவர்களுக்கு சாட்சியாய் நீங்கள் வாழ வேண்டும். நீங்கள் அநேகருக்கு கடன் கொடுக்கிறவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும். எந்த காரியமும் உங்களை அடிமைப்படுத்த முடியாது. எல்லாவற்றையும் ஆண்டு கொள்கிற அதிகாரத்தை தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். மனுஷனை படைக்கும் பொழுதே தேவன் என்ன செய்தார்னா, எல்லாவற்றையும் படைத்து எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள் சொல்லி அதிகாரத்தை தேவன் மனுஷனுக்கு கொடுக்கிறார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளையே, ஒருவேளை நீங்க இப்படிப்பட்ட ஒரு வறுமையான நிலைமையில, ஒரு தரித்திரமான நிலைமையில
இருப்பீங்கன்னு சொன்னால் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு தான். இந்த வார்த்தை உங்களுக்கு தான். இந்த வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்க. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் என்னையும் உங்களையும் ஐஸ்வர்யமானாய் மாற்றும்படிக்கு சிலுவையிலே தரித்திரரானார். இயேசு சிலுவையிலே தரித்திரரானது உண்மை என்று சொன்னால் நானும் நீங்களும் ஐஸ்வர்யவான்களாய் மாற்றப்பட்டிருக்கிறது உண்மை. விசுவாசிங்க, அவருடைய வார்த்தையை விசுவாசிங்க. இந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்யும். நான் உங்களை ஆசீர்வதித்து உங்களுக்காக ஜெபித்து இந்த ஜெபத்தை முடிக்க விரும்புகிறேன். நீங்கள் இருக்கிற இடத்துல கண்களை மூடுங்கள். நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு நிலைமையோடு இருந்தாலும் பரவாயில்லை. ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க உங்களுடைய வாழ்க்கையில் ஒருவேளை தரித்திரத்தோடு இருக்கலாம், வறுமைகளோடு இருக்கலாம். அடுத்த நிலைமை நான் என்ன செய்வது, இந்த கடனை நான் எப்படி கட்டி முடிப்பது, என்னுடைய பிள்ளைகளை நான் எப்படி வளர்த்தெடுப்பது, என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோன்னு சொல்லி ஒரு கேள்விக்குறியோடு நீங்க இந்த இடத்துல இருக்கலாம். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு இந்த செய்தியை சொல்லுகிறார். இயேசு தரித்திரரானது உங்களை ஐஸ்வர்யவான்களாய் மாற்றும்படிக்கு, உங்களை ஐஸ்வர்யவான்களாய் மாற்றும்படிக்கு. நீங்க இந்த வசனத்தை விசுவாசிப்பீங்கன்னு சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில இன்றைக்கு ஒரு மாற்றம் உண்டாகிறது. ஐஸ்வர்யம் உங்களிடத்திலே கடந்து வருகிறது. உங்களை எதுவும் இனி அடிமைப்படுத்த முடியாது. எந்த வறுமையும் உங்களை அடிமைப்படுத்த முடியாது. எந்த தரித்திரமும் உங்களை அடிமைப்படுத்த முடியாது. பிதாவே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய், ஒவ்வொரு குடும்பங்களுக்காய் நான் ஜெபிக்கிறேன். இப்பொழுது இவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே ஒரு ஐஸ்வர்யத்தை நான் இவர்கள் மீது பேசுகிறேன். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் என்று சொன்னது போல, இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தரித்திரங்களும் வறுமைகளும் நீங்கட்டுக்கும் இயேசுவின் நாமத்தினாலே. உடைய தரித்திரத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி இன்றைக்கு உண்டாகட்டுக்கும், ஒரு முடிவு உண்டாகட்டுக்கும் இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினாலே. சிலுவையில் நீங்க சொன்னது எல்லாம் முடிந்தது என்று சொன்னீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் இந்த தரித்திரத்துக்கு ஒரு முடிவு உண்டாவதாக, இந்த வறுமைக்கு ஒரு முடிவு உண்டாவதாக, உங்களுடைய பிள்ளையுடைய கஷ்டங்களுக்கு ஒரு முடிவு உண்டாவதாக, இந்த கடன் பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினாலே உங்களுடைய ஜீவனுள்ள வசனத்தை கொண்டு நான் பேசுகிறேன். உங்களுடைய வாழ்க்கையில இந்த வசனம் கிரியை செய்யட்டும். இந்த வசனம் 100 மடங்கு உங்களுடைய வாழ்க்கையில பலனை கொடுக்கட்டும். உங்களுடைய பிள்ளைகளை நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. உங்களுடைய கிருபையும் சமாதானம் உங்களுடைய வாழ்க்கையில உண்டாகட்டும். இந்த செய்தியை கேட்டதுக்கு பின்பதாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு ஐஸ்வர்யம் ஓப்பன் ஆகிறதுக்காக உமக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். உங்களுடைய பிள்ளைகள் வறுமையை ஜெயித்து ஒரு செழிப்பான வாழ்க்கைக்குள்ளே கடந்து வரட்டுக்கும். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்று சொன்ன வார்த்தையின் பிரகாரமாக இவருடைய வாழ்க்கை செழிக்கட்டுக்கும் இயேசுவின் நாமத்தினாலே. ஒவ்வொருவரை நான் ஆசீர்வதிக்கிறேன். ஒவ்வொரு குடும்பமாக இவரை ஆசீர்வதிக்கிறேன். உடைய பிள்ளைகளுடைய கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். உடைய பிள்ளைகள் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்குரிய பலன் உண்டாகட்டுக்கும் இயேசுவின் நாமத்தினாலே. தொழில் இல்லாதவர்களுக்காய் ஜெபிக்கிறேன். நல்ல தொழில் வாய்ப்புகள் உண்டாகட்டுக்கும் இயேசுவின் நாமத்தினாலே. தொழிலிலே வருமானங்கள் பெருகட்டுக்கும் இயேசுவின் நாமத்தினாலே. உடைய பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. உடைய பிள்ளைகள் தங்களுடைய கையின் பிரயாசத்தை சாப்பிடுவார்களாக. கையின் பிரயாசத்தை சாப்பிடுவார்களாக. உங்களுக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாகட்டுக்கும். செய்கிற எல்லா தொழிலும் வாய்க்கட்டுக்கும். ஆசீர்வாதம் உண்டாகட்டும் அப்பா. உடைய பிள்ளைகள் நன்மைகளை சுதந்திரித்துக் கொண்டு உமக்கு சாட்சிகளாய் வாழ உடைய பிள்ளைகளை மனதார ஆசீர்வதித்து பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.